Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இதுதான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் நடந்துச்சு அவைக்கால. ஆனா அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போது அதுல இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல பேசி, குறிப்பா வந்து யானை சின்னம் எங்களோடதுன்னு ஒரு கட்சி சொல்றாங்க. இன்னொன்று அந்த கொடியை பார்க்கும்போது ஸ்பெயின் நாட்டோட கொடி, அதை வந்து இன்னொருத்தங்க வந்து பயன்படுத்துறது தப்பு, அதை வந்து விஜய் அவமதிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து புகார் மனுவே கொடுத்திருக்காரு. இது போக விஜய் வந்த கார் வந்து அபராதம் இந்த கார் அப்படின்றாங்க. எதுக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டின நிறைய பிரச்சனைகள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அந்த தவறை வந்து சொன்னா நாங்க திருத்திக்கணுமே. தவறுன்ற பட்சம் திருத்திக்கிறது எவ்வளவு பெரிய, அதுலயே அவங்களோட மனப்பான்மை என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம். தவறுன்ற பட்சம் திருத்திட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விடுறாங்கல்ல, அப்ப நான் தவறு நான் ஏத்துக்கிறோம். தவறு செய்த மனிதனே இல்லை. இல்ல யாருக்கு இந்த பிரச்சனை வரல, அதான் நான் கேட்கிறேன். இல்ல அது வருதுன்னா நீங்க எடுத்துங்க. இங்க வந்து கொடி பிரச்சனை இல்ல, எங்க தலைவர் விஜய் தான் இங்க பிரச்சனை. மாநாடு நடத்துறதுக்கு ஏன் இவ்வளவு டிலே பண்றீங்க? அதாவது ஒவ்வொரு இடமா சொல்றீங்க, மதுரை சொன்னீங்க, சேலம் சொன்னீங்க, லாஸ்டா வந்து விக்கிரவாண்டின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல எது ஃபைனல் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அபிஷியல் நியூஸ் மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த நியூஸ் காணாம போயிடுது. எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சார். நீங்களே சொல்லிட்டீங்க, மதுரையில பண்றப்ப எங்களுக்கு பிரச்சனை வருது, திருச்சியில பண்றப்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? யாரு பிரச்சனை? ஒரு இடத்துல நாங்க மாநாடுன்னு ஃபிக்ஸ் பண்றோம், சம்பந்தமே இல்லாம அந்த டேட்ல நாங்களும் மாநாடு இருப்போம். ஒரு பெரிய ஒரு அமைப்பை வந்து அன்னைக்கு வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. அதுல என்ன அழுத்தம் நீங்களே புரிஞ்சுங்க. அதை எப்படி நான் வெளிப்படையா சொல்ல முடியும்? இல்ல இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. ஏன்னா தலைவா படம் வரும்போது டைம் டு லீட்ன்ற அந்த வார்த்தையினால எவ்வளவு தூரம் அந்த படம் வந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்துச்சுன்ற அளவுக்குலாம் வந்து பேசணும் இல்லையா? சோ அப்ப இருந்த விஜய் வேற, இப்ப இருக்க விஜய் வேற. டோட்டலா வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்ப 2 படம் இருக்கு, அதனால கொஞ்சம் வந்து நம்ம கம்மியா பேசுவோம். இவ்வளவு நாள் வந்து அவ்வளவு பேச்சு பேசுனீங்க, அடிச்சுக்கிட்டீங்க, இப்ப டக்குனு அண்ணன் தம்பிட்டீங்க. ஆமா எங்களோட அண்ணங்க சார். அவங்க எங்களுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் காக்கா கழுகுனும் போது அவ்வளவு பிரச்சனை. அது வந்து இதுதான் சார், சமூக ஊடகங்கள்ல பேசலாம், நீங்க பேச்சா எடுத்துக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? நேத்து கூட நான் வந்து கேள்விப்படும் போது அதிகமா இந்த கட்சியோட ட்ரால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்துட்டு ஒரு தரப்பு ரசிகர்கள், ஒரு தரப்பு கட்சியினர்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. நீங்க சர்க்கார் படம் போயிட்டீங்க, முந்தின படம் எதுவும் போலேன்னு. இல்ல அதுக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன். அதை பத்தி தெரியாம எழுதியிருப்பாரு. அவருக்கு தெரியாம ஒரு வார்த்தை வருமா? அதெல்லாம் புது தமிழகம். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தாவேக்கு ஆதரவாளர் ஆதில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடந்துச்சு தாவேக்கால. ஆனால் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போது அதில் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல பேசிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து யானை சின்னம் எங்களோடதுன்னு ஒரு கட்சி சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த கொடியை பார்க்கும்போது ஸ்பெயின் நாட்டோட கொடி, அதை வந்து இன்னொருத்தங்க வந்து பயன்படுத்துறது தப்பு, அதை வந்து விஜய் அவமதிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து புகார் மனுவே கொடுத்துருக்காரு. இது போக விஜய் வந்த கார் வந்து அபராதம் இந்த கார் அப்படின்றாங்க. எதுக்கு இவ்வளவு கூட்டம் கூட்டின நிறைய பிரச்சனைகள் சுற்றி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்சி கொடி வந்துட்டு அவர் அறிவிச்சிருக்காரு, இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி வந்துட்டு இருக்கு. சட்ட ரீதியாக வந்துட்டு அவரை வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. உங்க கருத்து என்ன? சட்ட ரீதியான்றதை விட முதல்ல வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வர்றது வந்து இது புதுசு கிடையாது. நாங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எங்கள் தலைவர் வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே எடுத்து வந்துடுறாரு. ஓகே, இது யானை சின்னம் வந்து சொல்லியிருக்காங்க, அதை நானும் பார்த்தேன். அந்த எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் எதுவும் நேற்று தான் ஈவினிங் தான் தெரிஞ்சுன்னு பார்த்தேன், தேடினேன், ஒன்றும் பண்ணல. அதை அவங்க தமிழ்நாட்டு பிஎஸ்பி தலைவரும் வந்து வெளியே கோரிக்கை வச்சுருக்காருனாரு. அதை தலைமை என்னவோ பரிசீலித்து அது கரெக்டாக இருந்தால் அதுக்கான மாற்று கண்டிப்பாக இருந்தால் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே வந்து சொல்ல மாட்டாங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த கட்சியோட இதாக இருக்கு, நீங்கள் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? இல்லை சார், அது என்னென்னா இப்போ அவங்க சொல்லி தான் இப்போ இந்த விஷயம் வந்து தெரியுது இல்லை. இப்போ அது உண்மையான்றது எங்களுக்கு தெரியல. நான் இப்போ நேற்று வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்தேன், நெட்டில் தேடினேன், வரல. இப்போ தலைமைக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது உண்மைன்ற பட்சத்தில் நான் மாற்றம் வர செய்யும். இல்லைன்ற பட்சத்தில் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். எந்த சட்டவிதமான விஷயத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சி கொடி வந்து அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அந்த வாகை பூ கூட கலர் மாறி இருக்கு, இது வேற பூ, இது தூங்கு மூஞ்சி பூ, இதெல்லாம் விஜய் கவனிக்க மாட்டாரா? ஏன்னா ஆரம்பத்திலே தமிழக வெற்றி கழகம் போது இக்கு வரலன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வைக்கிறீங்க, ஒரு இக்கு கூட போட தெரியாதான்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? அந்த தவறை வந்து சொன்னா நாங்கள் திருத்திக்கணுமே. தவறுன்ற பட்சம் திருத்திக்கிறது எவ்வளவு பெரிய, அதுலயே அவங்களோட மனப்பான்மை என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம். தவறுன்ற பட்சம் திருத்திட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விடுறாங்கல்ல, அப்ப நான் தவறு நான் ஏத்துக்கிறோம். தவறு செய்த மனிதனே இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியுமே தவறு செஞ்சுதான் இருப்பாங்க. அவங்களோட லெட்டர் பேர்ல ஒரு அறிவிப்பு வரப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றது சகஜம் இன்னைக்கு காலகட்டத்தில். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
கொடி வந்து சிகப்பு மஞ்சள் வருது, அது ஸ்பெயின் நாட்டு கொடினா அப்போ சிகப்பு மஞ்சள் தமிழ்நாட்டில் எந்த கட்சி எதிர்க்கும் பயன்படுத்தலையா? எல்லாம் பயன்படுத்தல. யாருக்கு இந்த பிரச்சனை வரல, அதான் நான் கேட்குறேன். இல்லை அது வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. இங்கே வந்து கொடி பிரச்சனை இல்லை, எங்கள் தலைவர் விஜய் தான் நீங்கள் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கோசம் இப்போ நீங்கள் ஃபைன் போட்டிருக்காங்க காருக்குன்றீங்க, எல்லா வாகனமும் எடுத்து பாருங்க, அபராதம் இருக்க தான் செய்யும். போலீஸே பிடிக்குது, அவன் மேலே பார்த்தோன்னா 6 ஹெல்மெட் கேஸ் இருக்கும், 1000 செல்லான் பெண்டிங்கில் தான் இருக்கான், வண்டி ஓட்டின்னு தான் இருப்பான். அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. அது விஜய் தளபதி அவர்கள் தான் அது பெரிய விஷயம். சாமானியர்கள் பண்ணும்போது அதை வந்து காவல்துறை வந்து பாக்குறாங்க, ஓகே. பட் இவர் பண்ணும்போது ஒரு செய்தியா மாறுது இல்லையா? செய்தியா மாறுது. அப்படின்னும் போது ஒரு கட்சி தலைவர் இவரே இப்படி பண்ணா எப்படின்ற மாதிரி அபராதம்ன்றது விதிச்சது வந்து அவரோட பார்வைக்கு போகாம இருக்கலாம். அதை அவர் கட்டிட்டாரா இல்லைன்னு எனக்கும் தெரியல. இப்போ நீங்க சொல்றது எனக்கு விஷயமா இருக்கு. 1000 ரூபான்றது வந்து அபராத தொகை கட்டிட்டு இருப்பாங்க, மேபி அவங்க கவனத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம். அதை செலுத்திட்டு அப்புறம் அதில் பயணிக்க கூடாது, எந்த போக்குவரத்து சட்ட இதில் வந்து அந்த மாதிரி இல்லையா? அபராதம் இருக்கிற வண்டியில் பயணிக்க கூடாது எதனா இருக்கா காட்ட சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. ஃபைன் போட்டாங்க, ஃபைன் கட்டலன்னா அதுக்கு உண்டான இது இருக்கும், அதை வச்சுட்டு ஃபைன் போட்டிருக்காங்க, நான் பயணிக்கக்கூடாதுன்னு எந்த சட்ட விதியும் இல்லை. லியோ ஆடியோவில் சக்ஸஸ் மீட்டில் கூட வந்துட்டு விஜய் பேசும்போது நம்மளோட குறி வந்து யானைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கே அந்த யானைன்றது சொல்லியிருப்பாரான்னு தெரியல. இன்னொன்று அந்த கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது 2 யானைகள் இருக்குது, அதை வந்து தும்சம் பண்ணிட்டு விஜய் வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது வந்து திமுகவும் அதிமுகவும் சொல்கிறதா சொல்கிறாங்க. இதனால தான் வந்து திமுக வந்து இந்த விஷயம்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. உங்கள் பார்வை எப்படி இருக்கு அதில்? திமுக அதிமுகன்னு தலைவரோ எதுவும் நான் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. ஆனால் தெரியுது, அந்த சிஜி பார்த்தாலே தெரியுது. இல்லை, நான் எங்களோட நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சார். அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்களோட எங்களோட களம். அங்கே மேலே உட்காந்துருக்கவங்களே வந்து சாட்டையை சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து மோசமாக இருக்குது, தளபதி தான் வந்து காப்பாற்றணும்னு இருக்கான்னு நான் கேட்குறேன் சார். அது ஒரு பாடல் அதில் வைக்கிறாங்க, நீங்கள் அந்த ஆங்கிள் எடுத்தீங்கன்னா அது எப்படி வேணா எடுத்துகிட்டு போகலாம். அதை வந்து மக்களுக்கு அங்கே அநீதி நடக்குது, அதை காப்பாற்ற தலைவர் வராரு. அது யாரால் அநீதி நடக்குதுன்னா அவங்களுக்கு அநீதி உள்ளவங்களுக்கு தான் அதை குறைக்கணும். எங்களுக்கு வந்து நாங்கள் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை காப்பாற்றி எங்கள் தலைவர் வராரு. அதுதான் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் தலைவர் தளபதி அவர்கள் உள்ள வராரு. இதுதான் ஒரு புரிந்துணர்வாக இருக்கணும். ஓகே, அதிமுக நாங்கள் சொல்லலை. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜய் ஏன்ப்பா அரசியலுக்கு வராருன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு கட்சி கொடி ஆரம்பிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அங்கேயே வந்து கொள்கையை சொல்லிடலாமே. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போகும்போது அங்கே கொள்கை கோட்பாட சொல்லிடலாமா? அதுக்கு ஏன் ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எங்களோட விருப்பம், எங்கள் தலைவரோட விருப்பம் சார். அதை வந்து நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க. நீங்கள் அவர் கட்சியோட தலைவர், அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் கொள்கை. இதுக்கு முன்னாடி இப்போ விஜயகாந்த் அவர்களை நீங்க வந்து எக்ஸாம்பிளா சார் எல்லாருமே நாங்கள் ஃபாலோ பண்ணணும், எங்களுக்குன்னு ஒரு இது இருக்காது. அந்த நோக்கத்தில் பயணிக்கல. அதான் எதுக்காகன்னு கேட்குறேன். ஏன் அப்படி ஒரு டைம் டிலே கொடுக்குறாங்க? டைம் டிலேனா மாநாட்டில் அறிவிக்கிறேன்றார் சார். மாநாடு வந்து எங்களுக்கு மெயினாக இருக்குல்ல. இப்போ கட்சி கொடி கூட அதில் மாநாட்டிலே அறிவிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, கொடிய மாநாட்டுக்கு போகிறப்போ நாங்கள் எந்த கொடி நாங்கள் பயன்படுத்துவோம், புரிதுங்களா உங்களுக்கு? அதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் இப்போ அந்த கொடியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ மாநாடு அறிவிச்சிட்டாங்க, அன்றைக்கி வந்து கொடியை அறிவிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் காரில் எந்த கொடியை பயன்படுத்துறது, போகிற வழியில் எந்த கொடியை வைக்கிறது, நாங்கள் வேஷ்டி எந்த வேஷ்டி கட்டுறது, இவ்வளோ சிக்கல் எங்களுக்கு இருக்குது. அதை முன்னிட்டு கூட தலைவர் யோசிச்சு கொடியை அறிவிச்சிருக்கலாம். ஒன்றும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பிளான் இல்லாமலாம் ஒன்றும் இருக்காதுல்ல, எல்லாமே அந்த இதெல்லாம் பிளானில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, விஜய் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. விஜய் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா? அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21 தனி மனித சுதந்திரத்தை சொல்கிறப்போ யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் தேர்தலில் கலங்கானுங்க. மக்கள் முடிவு தான், புரியுதுங்களா? நாங்கள் மக்களை நம்பி தான் வரோம், மக்கள் எங்களுக்கு தீர்ப்பளிப்பாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் அதுதான் பயணிக்கிறோம். நீங்கள் எங்களை வந்து நீங்கள் ஏன் வரீங்க? இதே கேள்வி எல்லாரையும் போய் கேட்பீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது, அவங்க ஒருத்தரையும் போய் நீ ஏன் கட்சி ஆரம்பிக்கிற, உன்னோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன யாரா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தொட்டா வந்து நீங்கள் நாளைக்கு வந்து இப்போ ஆதியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், நேராக அவங்க கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்க கொள்கை என்ன கோட்பாடுன்னா மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க கேட்பாங்க. அதே கேள்வி தான் விஜய்க்கும் வைக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோமே, சொல்ல மாட்டேன்னு சொல்லியே சொல்கிறதுக்கான நேரம் வரப்போ சொல்கிறோம். அந்த நேர காலதாமதம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிப்ரவரி 2024 பிப்ரவரியில் கட்சி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார், பேரை கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கூட்டம் வந்து ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார், சும்மா சொல்லி ஏமாத்துறாரு, படம் ஓடுறதுக்காக ப்ரொமோஷன் வேலைன்னாங்க. அதை நாங்கள் பிரேக் பண்ணிட்டோம். முதல்ல எங்கள் ரசிகர்களை நம்பி இருந்தோட தளபதி வந்து கொடுத்த வகை காப்பாற்றிட்டாரு. நாளைக்கு மக்களையும் அதே மாதிரி கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்பணி செய்வார் கண்டிப்பாக. இதுதான் எங்களோட நோக்கம். அது நடுவில் வர எங்களுக்கு எதையும் நாங்கள் கண்டுக்க போகிறோம், எங்கள் வழியில் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுன்னு தான் இருக்க போகிறோம். தளபதியும் அதை தெளிவாக பயன்படுத்த எதுக்குமே அவர் பதில் சொல்ல மாட்டார், பேசவும் மாட்டார். நீ எதனா பேசிட்டு பேசுகிறவங்க பேசணும், நம்ம வழியில் நம்ம பயணிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இதுதான் விஷயம். மக்கள் நல்பணி செய்யறதுக்கு தலைவர் அரசியலுக்கு வராரு, அவர் பயணிக்கிறாரு, சரியான திசையில் பயணிப்பார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவரோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து திராவிட அரசியல் இருக்குது, தமிழ் தேசியம் இருக்குது. அப்படின்னும் போது அந்த பாடல்கள் கேட்குறோம், அது இல்லாமல் விஜயோட ஸ்பீச்சை கேட்குறோம், ஒன்றிய அரசுன்னு வேற அந்த இதை மென்ஷன் பண்ணுறாரு.
நீட் தேர்வு பத்தி பேசுறாரு. அப்படின்னும் போது அது மக்கள் நலனை தாண்டி திராவிடத்தோட கொஞ்சம் ஒன்றியும் வராரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பாட்டெல்லாம் கேட்கும்போது தமிழ் தேசிய அரசியல் பேசுற மாதிரி இருக்கு. எதை முன்னோக்கி கொண்டு போவாருன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல் ரெண்டுத்தில் இருக்க நல்லது ஏதோ அதை எடுத்துன்னு அதை நோக்கி தான் சார் எங்கள் பயணம் இருக்கும். அதை நீங்கள் திராவிட அரசியல் பேர் வச்சாலும் சரி, தமிழ் தேசிய அரசியல் பேர் வச்சாலும் சார், அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளோ டாக்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா சமூக ஊடகம் கம்மியாக இருந்தது. அவங்களுக்கும் எதிர்ப்பு வந்திருக்கும். அது வெறும் பேச்சோடு போயிடும். ஒருத்தர் கேட்பா, ஒருத்தர் 1 to 1 போயிடும். இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து ரொம்ப விரிவடைந்து இருக்கு. அதனால அது வந்து வெளியே தெரியுது. அன்னைக்கு வெளியே தெரியல, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா அவங்களும் எதிர்ப்பு வந்திருக்கும். எல்லாம் கட்சி கொடி ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு விமர்சனம் வந்தது. இதே வந்து தேமுதிக கொடி வரப்பையும் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவரு பயணிச்சு போலியா எதிர்கட்சி தலைவருக்கு வந்து உட்கார்ந்தாரு. அது மாதிரி எங்க தலைவர் வந்து அவர் சரியான பாதையில பயணிக்கிறார் சார். அதனால வந்து எங்களுக்கு பயம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்துட்டு அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு இடத்துல வந்து இந்த பக்கம் வந்து எம்ஜிஆர் நிற்கிறார், அந்த பக்கம் வந்துட்டு அண்ணா நிற்கிறார். அதாவது திராவிட தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து அதிமுக டிஎம்கேன்னு ஒரு பெரிய விஷயங்களை வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்குனவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய திராவிடத்தில் இருக்கக்கூடிய திமுகலையோ அதிமுகலையோ யாரையும் பிடிக்கல விஜய்க்கு. ஏன் அவங்கள மட்டும், ஏன்னா அவங்கள மட்டும்னா மொத்தமாக அந்த கொள்கை எனக்கு பிடிக்கல, திராவிடம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் அவங்க 2 பேரை பயன் பண்ணுறாரு. எம்ஜிஆர் வழியில் நான் வரேன்ற மாதிரி தான் அவர் ஃபீலை கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து அண்ணா அவர்கள் வழியில் வரேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? தலைவர் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஃபாலோ பண்ணலாம். அண்ணாவையும் எம்ஜிஆரும் பிடிச்சவங்களுக்கு வந்து எம்ஜிஆரை பிடிச்சதுனால புரட்சி தலைவர் பிடிக்கும் அவசியம் கிடையாது. அண்ணாவை பிடிச்சதுனால கலைஞரை பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க அந்த காலகட்டத்துக்கு தலைவர் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவை பிடிச்சலாம். அதனால அந்த வழியில பயணிக்கிறேன்றாரு. ஓகே, அதுல ஒன்றும் தவறு இல்லையே சார். ஒரு மூத்தவர்கள் தான் பாக்குறாரு. மூத்தவர்களா பார்க்கலாம், அரசியல் வழிகாட்டியா கூட பார்க்கலாம்ல. அண்ணாவோட அரசியலும் எம்ஜிஆரோட அரசியலும் அவர் ஏத்துக்கிறாரு. இவங்க அரசியல் எதாவது முரண்பாடு இருக்கலாம், அதனால அவர் வேணான்றாரு. அவ்வளவுதான். ஏன் காமராஜர் விட்டாரு? காமராஜர் விட்டாருன்னா இங்கே தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலில் வந்து அண்ணாவும் எம்ஜிஆரும் தவிர்க்க முடியாதவங்க. காமராஜரையும் இது பண்ணிருக்கலாம். அது தலைவர் தான் அதுக்கான பதில் சொல்லுங்க. ஓகே, இல்லை அதை சொல்கிறேன், அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இல்லை, அதே எங்கள் தலைவர் வந்து மேடையில் வந்து காமராஜரை படிங்க, பெரியாரை படிங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே, புரியுதுங்களா? அதனால் காமராஜர்லாம் நாங்கள் புறந்தல்லாம் இல்லை. அவரும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கிய தலைவர் தான். அவரை புறக்கணிச்சு எதுவும் செய்யும் அதுக்கான இது வர காலகட்டத்தில் பண்ணுவாங்க. ஓகே, கண்டிப்பாக. காமராஜர் இதனால வந்து நீங்களே வந்து காமராஜர் அவர்களை புறந்தள்ளிட்டார் நம்ம சொல்ல முடியாதே இல்லை. கண்டிப்பாக. இன்னொன்று, அரசியல் தலைவர்களுக்கு ஸ்பீச் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய ஸ்பீச்னால தான் இன்னைக்கு அண்ணா வந்து 3 மணி நேரம் பேசினா கூட உட்காந்து கேட்பாங்களாம் மக்கள். எம்ஜிஆர் வந்து மேடையில் ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோ கைத்தட்டல், அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப வந்து கம்மியாக பேசிட்டு சில விஷயங்களை மட்டும் பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒரு இஷ்யூவை பற்றி பேச மாட்டாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்து தமிழக வாழ்த்து கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெறும் வாழ்த்து தான் தெரிகிறாங்க ட்விட்டரில் அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள் குரல் கொடுக்குறாரு. ஆனால் முக்கியமான விஷயங்கள் வரும்போது ஏன் வந்து குரல் கொடுக்க மாட்டாரு, குறிப்பாக மத்திய அரசு எதிர்க்க மாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அந்த பசங்களுக்கு வந்துட்டு பரிசு கொடுக்க போகும்போது கூட அங்கே அந்த மேடையில் அவர் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் நேற்று கூடி அறிமுகப்படுத்திட்டு ஒரு 2 இஷ்யூ பற்றி பேசியிருக்கலாமேன்ற ஒரு இது இருக்கு இல்லையா? சார், இஷ்யூவை பற்றி பேசுகிறேன், நான் எந்த இஷ்யூவை பற்றி பேசலன்றீங்க. நீங்கள் 2009 நடிகராக இருந்த காலகட்டத்தில் மக்கள் இயக்க பண்ணல அன்றைக்கி இலங்கை தமிழ் பிரச்சனை பேசினார். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் நடக்கிறப்ப நேராக போகிறாரு. தங்கை அனிதா இறப்புக்கு நேராக போகிறாரு. இதுக்கு மேலே ஒரு குவாலிட்டி என்ன வேணும் யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகர் அவர் ஏன் அதை பண்ணணும்? ஆனால் பண்ணார்ல. அன்றைக்கி நடிகர், இன்றைக்கி தான் அரசியல் கட்சி தலைவர். அன்றைக்கி நடிகர், அன்றைக்கே போகிறார். எல்லாம் இதுலேயும் மெரினாவில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துலையும் பங்கேற்றார். அதனால் அவர் பாதை வந்து அவர் பயணம் வந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அவர் எதிர்த்து பேசலன்றதை இனி வரும் காலகட்டத்தில் தான். நடிகராக இருக்கும்போது நாங்கள் அந்த கேள்வி கேட்கல சார். நடிகராக இருக்கும்போது ஏன் விஜய் சார் அதை கேட்கல நாங்கள் கேட்க முடியாது. அரசியல் கட்சி தலைவர் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசியல் ஏன் விஜய்க்கு வரணுன்றது இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அன்னிலேருந்து நாங்கள் மக்கள் நல்ல பணியில் நாங்கள் அந்த பாதையில தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இல்லை சார், நீ தானே சார் சொல்லிடுறீங்க, பாட்டிலே வந்திருக்குது, தூரத்தில் பார்க்குற தலைவன் கிடையாது, தோளில் கை போகிற தலைவன். கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் லக்ஸரியா தான் சார் இருக்கு. பேசுறதுனால வந்து தோளில் கை போட மாட்டார்ல. பிரச்சனைகள் மக்கள் நல்ல பணி அதில் தோளில் கை போடுறாரா? நீங்கள் அணுகிறதுக்கு எப்படி இருக்காரு? நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க. மக்கள் பணி எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். புரியுதுங்களா? அவர் எப்படி பயணிக்கிறார் பார்த்தா அடுத்து ஒரே இதோட எல்லாமே முடிஞ்சு போகிறது கிடையாது சார். அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த காலங்காலமாக பயணிக்கணும். அதுக்கு வந்து அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப கரெக்டாக நம்மளால சரியான திசையில் பயணிச்சா மட்டும்தான் திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, அது இல்லாமல் நம்ம தவறாக பயணிச்சா திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்காது. அது எனக்கே தெரிகிறப்போ 220 கோடி சம்பளம் வாங்கிட்டு அதை துச்சமாக புறந்தள்ளிட்டு இன்னைக்கு அரசியல் நம்பி வராரு. அவருக்கு தெரியாதா? கண்டிப்பா இது ஒரு பெரிய விமர்சனம் தான். என்னன்னா 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வராருன்றது ஒரு பெரிய குவாலிட்டியா சொல்றீங்க அப்படின்ட்டு. அதை தாண்டி வந்து எளிமையும் நம்ம வந்து மக்களா இருந்தா மட்டும்தான் அரசியல பயணிக்க முடியும் அப்படின்றது இருக்கு. விஜய் அவர்கள் இடத்துக்கு வராரு அப்படின்னாலே அங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கணக்கில் மக்கள் கூடிடுறாங்க.
இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னோட கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்காக நடைபயணம் மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபயணம்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் கூட வந்துட்டு சிவகாசி அந்த டைம்ல கூட வந்துட்டு ஊர் ஃபுல்லாக போயிட்டு பார்த்துட்டு வந்தார். அந்த மாதிரி விஜய் இப்போ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவரோட அந்த சினிமா அந்த பலம்ன்றது ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் மேடை போட்டு பேசுவாரா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. நிச்சயமா மேடை பேச்செல்லாம் கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அரசியல் வந்துட்டு எல்லாம் பண்ணித்தாகணும். நடைப்பயணன்றது வந்து அவங்க முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. கண்டிப்பாக தேவை இருந்தால் நடைப்பயணம் போகிறதுனால வந்து மாற்றம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணித்தான் ஆவாங்க. அதில் எங்களுக்கு தேவைப்பட்ட முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஏரியால இருந்து ஒன்று வராரு அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூடுது, அவ்வளோ இது வருது, எப்படி சமாளிப்பாங்க? அது அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு அரசாங்கம் அனுமதி அளிக்கணும். ஓகே, அழிச்சுதான் நாங்கள் பண்ண தயாராக இருக்கும். ஒரு சில விஷயத்தெல்லாம் தலைவரால் கலந்து முடியாத காரணமே இதுதான். பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை. அவர் போலன்றது விஷயம்லாம் ரெண்டாவது, பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை. சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அவங்க கட்சிக்காரங்க தான் வருவாங்க. இப்போ தலைவர் விஜய் வராருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க இல்லாமல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தலைவரை பார்க்குறது அந்த கூட்டம் அதிகமாக வந்துடும் எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுவும் பெரிய இழுக்காயிடும். இப்போ தான் ஒரு பேர் அதை கெடுக்கிறதுக்குன்னு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போது நேற்று தான் கூடி ஆரம்பிச்சு, அதுல எவ்வளோ விமர்சனம் பாருங்கள். அப்போ என்னன்னா இவர்கிட்ட விஷயம் இருக்குது, இவரை தொட்டால் தான் நம்ம பப்ளிசிட்டியாக வந்தால் நிறைய பேர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் போட்ட காரில் பயணிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து அவங்க பப்ளிசிட்டி அவருக்கு போய் கொடுக்குறாங்க. ஓகே, மாநாடு நடத்துறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? அதாவது ஒவ்வொரு இடமா சொல்கிறீங்க. மதுரை சொன்னீங்க, சேலம் சொன்னீங்க, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து விக்கிரவாண்டின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் எது ஃபைனல் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அஃபிஷியல் நியூஸ் மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த நியூஸ் காணாம போயிடும். எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சார். நீங்களே சொல்லிட்டீங்க, மதுரையில் பண்ணுறப்போ எங்களுக்கு பிரச்சனை வருது, திருச்சியில் பண்ணுறப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? யார் பிரச்சனை? அது எப்படி நாங்கள் சொல்றது உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல நாங்கள் மாநாடுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், சம்மந்தமே இல்லாமல் அந்த டேட்டில் நாங்களும் மாநாடு இருப்போம். ஒரு சிறிய ஒரு அமைப்பை வந்து அன்னைக்கு வந்து லெட்டர் கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன அழுத்தம் நீங்களே புரிஞ்சுங்க. அதை எப்படி நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியும்? எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல இருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும்ல. இல்லை, ஒரு இடம் பார்க்குறீங்க, அந்த இடத்தோட உரிமையாளர்கிட்ட பேசுறீங்க, ஒரு 4 நாளைக்கு அந்த இடத்த வந்து நீங்க கேட்குறீங்க, வாங்க போறீங்க, நீங்க பண்ண போறீங்க, மாநாடு கொடுக்கறதுக்கு. ஆமா, உரிமையாளர் வந்து சாதாரண மாட்டேன்றாரு. அப்படியா? ஆமா, அது என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன இருக்கும் நீங்க வச்சு? அது யாரோட நாங்க வந்து அதுக்குன்னு அரசு தான் சொல்லிச்சு நாங்கள் சொல்லலை, யாருன்னா சொல்லிடலாம். அரசு மட்டும் எங்களுக்கு எதிரின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. தமிழ்நாடு அரசு அவங்க எதிர பயணிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் அரசியல் களத்துக்கு. இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. ஏன்னா தலைவா படம் வரும்போது டைம் டு லீட்ன்ற அந்த வார்த்தையினால எவ்வளோ தூரம் அந்த படம் வந்து பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்துச்சுன்ற அளவுக்குலாம் வந்து பேசணும் இல்லையா? ஸோ அப்போ இருந்த விஜய் வேற, இப்போ இருக்க விஜய் வேற. டோட்டலாக வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. இப்போ 2 படம் இருக்கு, அதனால கொஞ்சம் வந்து நம்ம கம்மியாக பேசுவோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படிலாம் இல்லை சார், பயப்படுறாருன்னா அவர் யாரும் அரசியலுக்கு வர முடிவு திராணி தைரியம் இருக்கிறப்பயே அவர் எங்கேயோ போயிட்டார்ல. எத்தனையோ பேர் வரான்னுவாங்க, வர முடியல, அவங்களோட கால சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர். இவரோட மார்க்கெட்னா தெரியும், பிஸ்னஸ் தான் தெரியும் எல்லாருக்கும். அதெல்லாம் புறந்தள்ளிட்டு வராது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வராங்க ஒரு நோக்கத்தில். ஒரு இன்னைக்கு காலகட்டம் வேற, அரசியலுக்கு வரவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் பிழைப்புக்காக அரசியலுக்கு வராங்க. ஆனால் அரசியலுக்காக பிழைப்பை திறந்துட்டு அதுவும் உச்ச சம்பளம், அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இவர் தான் வந்து அதிக சம்பளம் வாங்குறாரு. ஓகே, அதை புறந்தள்ளிட்டு அரசியலுக்கு வராருன்னா ஒரு நோக்கம் என்னவா இருக்கும்? சிம்பிள் லாஜிக் தான். சாதாரண ஒரு நடிகராக நடிக்கிறப்போ அவரே வந்து சொல்லியிருக்காரு, நான் இவ்வளோ பேர் நடிகராக எதிர்பார்க்கல. மக்கள் வந்து இன்னைக்கு அவரை இவ்வளோ புகழ் இவ்வளோ உச்சத்தில் வச்சப்போ சரி நம்ம சம்பாரிச்சிட்டோம், நான் இனி வந்து மக்கள் சேவைக்கு ஈடுபடும், மக்கள் நல்லது போகணும், அந்த ஒரு நோக்கம் தான் அவருக்கு இருக்கே தவிர அதனால தான் அந்த சம்பளத்தையும் தள்ளிட்டு அரசியலுக்கு அரசியலுக்கு வரதெல்லாம் சும்மா சின்ன விஷயம் கிடையாது. எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ ப்ரெஷர்ன்றது. ஒரு நடிகராக அவர் வந்து படத்தை நடிச்சு கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் ஒரு படம் நடிச்சாரா, அடுத்து ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் அப்படியே அவரான லைஃப் அவர் வாழ்ந்துட்டு போயிடலாம். இனிமேல் தான் அவருக்கு வந்து அவர் லைஃப்லேயே, அதாவது அவரு பிரச்சனைனா எப்படி அவரோட தனி மனித சுதந்திரம்லாம் இனி போயிடும். புரியுது? என்ன கட்சிக்காரங்களை பார்க்கணும், மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பேசணும், கொள்ளணும், வரணும், ரெஸ்ட்ன்றது இனி. அதுவும் இப்போ தேர்தல் காலகட்டத்தில் இருந்தால் அவருக்கு ஓய்வே கிடையாது. நம்ம சொல்லிடலாம் இங்கே உட்காந்து பேசுகிறப்போ, ஆனால் அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை வளர்ந்துருப்பாங்கன்னு தெரியும். ஓகே, இவ்வளோ காலம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வரணும்ல, அதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல, அது எங்கள் தலைவருக்கு தானே இருக்குது. ஓகே, அதனால தலைவர் வந்து படத்துக்கு தேவைன்ற இதில் நம்மளோட நோக்கம் அது படமாக பாருங்க. ஓகே, அதில் வந்து நீங்கள் பாடமாக பார்க்காதீங்க, அது படம், அவ்வளோதான். அதை சொல்கிற நல்ல கருத்தை எடுத்துக்கோங்க, கெட்டது வந்து புறந்தள்ளிடுங்க, அவ்வளோதான். ஓகே, அது சினிமா. அந்த மது அருந்ததில் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது நான் இன்னொரு விளக்கம். அந்த காலத்தில் சினிமா திரையிறப்போ மது அருந்தாதீர்,
மது அருந்திவிட்டு வாகனம் ஓடாது இல்லை டைட்டில்லாம் வராது. இப்போ எல்லாமே வருது இல்லை, அதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா பெருசா வாழ்த்துக்கள் யாரும் சொல்லல, ரொம்ப குறிப்பிட்ட சிலர் தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் விஜய் ஆரம்பத்துல இருந்து வரலாம் இனிமேட்ல இருந்து. ஓகே. இல்ல சினிமாலையுமே பெருசா இப்ப ரஜினி சாரா இருக்கட்டும் உச்ச நட்சத்திரமா இருக்காங்க, அஜித் சார் வந்து கோட் ட்ரெய்லருக்குலாம் வந்துட்டு வாழ்த்து சொல்றாரு. அப்படின்னும் போது இதுக்கு ஏன் ஒரு வாழ்த்து சொல்லல? சினிமா நட்சத்திரம் வந்து அரசியல் சொல்றது வந்து கம்மி தானே சார். இப்போ இவருக்கு வாழ்த்து சொன்னா இருக்கிற இது வந்து அவங்களுக்கு படத்துல சிக்கல் வரும்னு நினைக்கிறாங்க. சிக்கல் வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும், எதுக்கு. பட் அவங்க மனசுல யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். தேர்தல் சமயத்துல பார்க்கலாம் சார், யார் யார் இறங்கி எங்களுக்கு வேலை செய்யறாங்க, யார் யார் எங்களுக்கு ஆதரவாக பிரச்சனை பண்ண போறாங்க, எந்தெந்த கட்சிகள்லாம் எங்களோட சப்போர்ட் பண்ண போகுது, எந்தெந்த கட்சியிலேருந்து ஆட்கள்லாம் எங்கிட்ட வராங்க, எல்லாத்தையும் பொறுத்து ரஜினி ரசிகர்களாக வந்துருவாங்க. கண்டிப்பா சார். எங்கள் ரஜினி ரசிகர் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யும். தலைவர் தான் சொல்லிட்டாரு சார். நடுவில் வந்து ஒரு சில ஊடகம் வந்து தப்பா பரப்புது, அது தெளிவா சக்சஸ் மீட்ல சொல்லிட்டாருல சார். அவர் சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் சொல்லிட்டாரு. நாங்கள் வந்து என்னைக்குமே நாங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லல சார், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த இடம் எங்களுக்குன்னு தான் சொன்னோம். இப்போ காலகட்டம் வந்து அப்படிதானே சார். எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆருக்கு அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தோம். சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது யார் வருவா? ஏன்னா அவருக்கு வயதாயிட்டு அடுத்து போயிட்டாருன்னா அடுத்த திரைத்துறையில் யார் உச்ச நடிகர், உச்ச நடிகர் யாருன்றது தான் பேச்சு. நான் சூப்பர் ஸ்டாரு ரஜினி அவர் சூப்பர் ஸ்டாரோட நான் போட்டின்னு என்னைக்குமே சொல்லலை. அடுத்து சூப்பர் ஸ்டார்னா அதுக்கு அர்த்தம் அதான். அடுத்த உச்ச நடிகர் யார் அவர் தான் சொல்ல. எனக்கு தளபதின்ற இளைய தளபதின்ற பட்டம் தான் முக்கியம் சொல்லிட்டார். சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும், அவரே தெளிவாக பதில் சொல்லிட்டார். நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட போட்டின்னு அவர் எங்கேயுமே சொல்லலை, அவர் எதுவும் பண்ணலை. சரிங்களா, அது வந்து ஒரு சில ஊடகம் அவங்களோட டிஆர்பிக்கு பண்ண விஷயம். அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளியும் வச்சுட்டார். ரஜினி ரசிகர்கள்னால் அவங்க ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க சார், அவங்களும் வந்து கட்சி அமைப்பார் தலைவர்ன்ட்டு. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து யார்கிட்ட வருவாங்க? சரி, அவங்களோட எங்களோட முன்னோர்கள் மாதிரி தானே சார், அவங்க அண்ணன் தம்பி மாதிரி தானே நாங்கள். அவங்களோட எங்க அண்ணன் அவங்க பாத்தீங்களா, இவ்வளவு நாள் வந்து அவ்வளவு பேச்சு பேசுனீங்க, அடிச்சுக்கிட்டீங்க, இப்ப டக்குனு அண்ணன் தம்பிட்டீங்க. ஆமா, எங்களோட அண்ணங்க சார். அவங்க எங்களுக்கு முந்தின நாள் வரைக்கும் காக்கா கழுகுனும் போது அவ்வளவு பிரச்சனை. அது வந்து இதுதான் சார், சமூக ஊடகங்கள்ல பேசலாம், நீங்க பேச்சா எடுத்துக்கலாமா? தலைவர் எதாவது சொன்னாரு அந்த மாதிரி? இப்ப பக்குவம் அடைஞ்சிட்டீங்க. பக்குவமா தான் சார். நாங்க எங்களை மாதிரி எல்லாம் நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் எதாவது சொன்னாதான் நீங்க எடுத்துக்கணும். அது சோசியல் மீடியால பேசுறவங்க எல்லாம் வந்து நீங்க அவர் தளபதி ரசிகரோ தலைவரோ நம்ம இப்ப நாங்க அரசியலுக்கு வந்துட்டோம், கண்டிப்பா அந்த பக்குவம் வேணும். ஓகே, அவங்கள வந்து நாங்க வந்து புறந்தள்ளிட முடியாதுல்ல. பட் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? நேற்று கூட நான் வந்து இப்போ கேள்விப்படும் போது அதிகமாக இந்த கட்சியோட ட்ரால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்துட்டு ஒரு தரப்பு ரசிகர்கள் ஒரு தரப்பு கட்சியினர்ன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது சார். எங்களுக்கு போட்டி நடிகராக அந்த அஜித் ரசிகர்களையும் எங்களை வாழ்த்துறாங்க, அஜித் ரசிகர்கள் எங்களை பாராட்டுறாங்க சார். திரைத்துறையில் மட்டும்தான் சார் போட்டி. நீ அரசியலுக்கு வந்துட்டார் தலைவர், அவங்களையும் ஆதரிக்கிறாங்க சார். இந்த விஜய் டிவியை ஜீ தமிழகத்தில் அதில் கூட ஒரு பேட்டியில் வந்து நான் தலை ரசிகர், நான் அரசியலுக்கு வந்ததால இவர் வாழ்த்துறேன், நான் அவரோட பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் நீ வந்து ஒரு 2 கட்சியை மாற்றி யாருன்னா நீ வெற்றினருங்க சார். அரசியல் முத்தமிழ் கலைஞருக்கு அப்புறமா புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு. அதை யார் நிரப்ப போறான்றது தான் கேள்வி. அந்த நோக்கி எங்கள் தலைவர் வராது. மக்கள் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்கள் தலைவரோட பயணிக்கிறோம். ஓகே, இறுதியாக வந்துட்டு அரசியல் பயணம், அதாவது விஜயோட அரசியல் பயணம் ஆரம்ப காலம் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சினிமாலையும் சரி, அப்போயும் அரசியல் பேசிதான் இருந்து சர்க்கார் படம் வரும்போதெல்லாம் வந்துட்டு புத்தம் புது தமிழகம் அமைப்போம் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அப்போ சொன்னது எனக்கு இப்போ தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த பாட்டை கேட்கும்போது கனெக்ட் ஆகுது, ஓ இதை தான் பண்ணதான் அவர்கிட்ட பண்ணியிருக்காரு அப்படின்னு. அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு மாநாடு நடத்த போறதா சொல்றாங்க, 10 லட்சம் பேருங்கிறாங்க. நீங்க சர்க்கார் படம் போயிட்டீங்க, முந்தின படம் எதுவும் போலேன்னு இல்ல அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த சீன் படம் சார், அதெல்லாம் நம்ம வச்சு நம்ம கனெக்ட் பண்ணதான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் சார். ஓகே, புரியுதுங்களா? அப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பேசணும். அது பாடலாசிரியர் எழுதியிருப்பார் சார். அது போய் தளபதி நீங்க சொன்ன என்ன சார்? அது பாடலாசிரியர் எழுதியிருப்பாரு, பாடல் தெரியாமையா எழுதியிருப்பாரு. அதெல்லாம் அவருக்கு தெரியாம ஒரு வார்த்தை வருமா? அதெல்லாம் புத்தம் புது தமிழகம் சரி அப்படியே வச்சுங்க சார். எங்கிட்ட கொடுங்க, நான் புத்தம் புது தமிழகம் மாற்றம் தலைவர் சொல்லிட்டாருன்னா தப்பு இல்லையே சார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், கொடுத்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குற தப்பு இல்லையே. வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியும். ஓகே, அதை நம்பி தான் மக்களை சந்திக்க போகிறோம். இன்னொரு விஷயம் சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய கட்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு 20% ஓட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஓட் பேங்க் மாறாது. இந்த 20% இந்த 20% மாறாது. இடையில ஒரு 20% இந்த இதர கட்சிகள் இருக்காங்க, அவங்க போயிடுவாங்க. ஸோ வந்து 60% ஓட் போயிட்டு இந்த 40% வந்து டைலாமோவில் இருக்கிறவங்க. ஒரு எலெக்ஷனில் இவங்களுக்கும் ஒரு எலெக்ஷனில் அவங்களுக்கும் போகிறோம். அந்த 40% நாங்கள் யாரெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோன்றது தான் எங்களோட அஜெண்டா, எங்களோட இதுவே சார். இப்போ அவங்க எங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்துடுவோம் சார். மாநாடு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, 10 லட்சம் பேர் மேலே கூடுவான்னு சொல்றாங்க. அதோட ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ நடக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கா? தேதி வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல, அதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே முடிந்து ஒரு இறுதி நிலைக்கு வரப்போ தான் அது வந்து அறிவிப்பு எல்லாரும் வெளியிடுவாங்க. ஏன்னா வந்து இப்பயே வந்து நாங்கள் இங்கே பார்க்குறோம் அங்கே பார்க்குறோன்னா அது தப்பாயிடும்.
அது வந்து தலைமை வந்து என்னைக்கு இறுதிக்கட்ட தகவலை உறுதியாக உங்களுக்கு சொல்கிறாங்களோ, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மட்டும்தான் நீங்கள் அதை அறிவிக்க முடியும், நான் சொல்ல முடியும். அதுக்கான வேலைகள்லாம் மும்பரமாக நடந்துட்டுருக்கு. எந்தெந்த இடங்களும் தேர்வு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கான அனுமதியும் கேட்குறாங்க. எங்களுக்கு முடிந்து இந்த இடம் ஃபைனல் ஆகுது, அன்றைக்கி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.